வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். கருவடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு சாலை மறியல். எம்எல்ஏ விஸ்வநாதன் உட்பட 79 பேர் கைது. ஓட்டலில் புகுந்து புது மாப்பிள்ளையிடம் கொள்ளை. கேமராவில் பதிவான படங்களை வெளியிட்டு தனிப்படை போலீசார் சென்னையில் வேட்டை. லாஸ்பேட்டையில் சிவக்கொழுந்து போட்டியிட சீட் கேட்டு காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை. முடிவெடுக்க முடியாமல் தொண்டர்கள் குழப்பம். இனி விரிவான செய்திகள். புதுவை சாமி பிள்ளை தோட்டத்தில் வளர்ச்சி பணிகள் முடக்கப்படுவதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ விஸ்வநாதன் உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் அதிமுக கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். புதுவை காமராஜர் தொகுதி சாமி பிள்ளை தோட்டம், கருவடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வளர்ச்சி பணிகள் முடக்கப்படுவதை கண்டித்து கம்யூனிஸ்ட், அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முழு அடைப்பு மற்றும் மறியல் போராட்டம் வியாழக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று காலை கருவடிக்குப்பம் மற்றும் சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக கருவடிக்குப்பம் சித்தானந்த கோவில் அருகில் எம்எல்ஏ விஸ்வநாதன் தலைமையில் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் காமராஜர் மணிமண்டபத்தை பெயர் மாற்றம் செய்யாமல் உடனே கட்டி திறக்க வேண்டும் என்றும், வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து முடக்கப்படுவதை கண்டித்தும் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து லாஸ்பேட்டை போலீசார் எம்எல்ஏ விஸ்வநாதன் உட்பட கட்சியினரை கைது செய்து அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. இந்த ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. ஆட்சி வரும். எப்படிப்பட்ட ஆட்சி? மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு தினம் சிந்திக்கக்கூடியவர்கள், மக்கள் நலனை முன்னிறுத்துபவர்கள், மாநில வளர்ச்சியை மையப்படுத்துபவர்கள் தான் ஒரு மாற்று அரசாங்கம். புதுவை ஓட்டலில் தங்கியிருந்த மாப்பிள்ளையை தாக்கி பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அடையாளம் தெரிய வந்திருப்பதால் தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர். புதுவை அருகே உள்ள திருபுவனை பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்த அசோக்குமார் என்கிற பொறியாளருக்கும், உளுந்தூர்பேட்டை பூமாம்பாக்கத்தை சேர்ந்த சசிகலா என்பவருக்கும் திங்கட்கிழமை காலை புதுவையில் திருமணம் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனையொட்டி மாப்பிள்ளையான அசோக்குமார் காமராஜ் சாலையில் அமைந்துள்ள ஓட்டலில் தங்கியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை அசோக்குமாரின் அறைக்கு சென்ற மர்ம ஆசாமிகள் மூவர் அவரை தாக்கி பணம், நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த அசோக்குமார் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தையொட்டி ஓட்டலில் தங்கியிருந்த மாப்பிள்ளையை தாக்கி நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து பெரிய கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மாப்பிள்ளையை தாக்கியவர்கள் சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் ஓட்டல் கேமராவில் பதிவான படங்களை அடையாளம் கண்டுள்ள தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டுமென சிவக்கொழுந்து ஆதரவாளர்கள் கட்சி தலைவர் சுப்பிரமணியனிடம் மனு கொடுத்து வலியுறுத்தி இருப்பதால் தொண்டர்கள் குழம்பி போய் உள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் நிலவிடும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தியும் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட நந்தா ஜெயஸ்ரீதரனுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜகான், கட்சி தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோரிடம் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வலியுறுத்தினர். இதற்கு கட்சி மேலிடத்தில் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதை தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கலைந்து சென்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் தங்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என தொழிலதிபர் சிவக்கொழுந்து ஆதரவாளர்கள் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியத்திடம் வியாழக்கிழமை மனு அளித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட காங்கிரசில் இரு பிரபலங்கள் தீவிரம் காட்டி வருவதால் என்ன செய்வதென்ற குழப்பத்தில் தொண்டர்கள் உள்ளனர். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரசார் வலியுறுத்தி இருப்பதால் திமுகவினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். புதுவை உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் தலைவர் ரகுமான் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பிரமுகர் நேரு உட்பட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த 2004 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளரை விட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்
700 வாக்குகள் அதிகம் பெற்றிருந்த நிலைமைக்கு பின்னர் காங்கிரஸில் நேரு இணைந்த பின்னர் 2009 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 4233 வாக்குகள் அதிகமாக கிடைத்துள்ளது என்றும் நகர பகுதியை சேர்ந்த எந்த தொகுதியும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை என்ற நிலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி தற்போது திமுகவிடம் உள்ள சூழ்நிலையில் நடைபெறவுள்ள தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்தி இருப்பது தொகுதி திமுகவினரை கலக்கமடைய செய்துள்ளது. புதுவையில் ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர்கள் அமைப்பின் கிளை வருகிற 27ஆம் தேதி துவக்கப்பட இருப்பதாக தலைவர் வினேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் கடந்த 1980ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர்களின் அமைப்பு துவங்கப்பட்டது எனவும் புதுவையில் ஓய்வு பெற்ற 300 விமானப்படை வீரர்கள் வாழ்வதால் கிளையை துவக்க தமிழ் மாநில அமைப்பு அண்மையில் அனுமதி வழங்கியது என்றார். இதன்படி புதுவை கிளையின் துவக்க விழா வருகிற 27ஆம் தேதி சோலை நகர் இளைஞர் விடுதியில் நடைபெற உள்ளது என்ற வினேந்திரன், இதனை தமிழ்நாடு கிளை அமைப்பின் தலைவர் ராகவன் துவக்கி வைப்பதாகவும் இதில் நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார். குடும்ப ஓய்வூதியம், குடும்ப நல உதவிகளை பெறும் வழிமுறைகள் குறித்து விழாவில் எடுத்துரைக்கப்பட உள்ளதாக புதுவை கிளை தலைவர் வினேந்திரன் தெரிவித்தார். யார் நல்லது செய்தாலும் பாராட்டுவது அவசியம். அன்னை தெரேசா சுகாதார ஆராய்ச்சி நிறுவன விழாவில் அமைச்சர் வல்சராஜ் அறிவுரை. ஜெயலலிதா பிறந்த நாள் விழா இன்று கொண்டாட்டம். ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி புதுவையில் அதிமுகவினர் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 420737. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884 50838.
9442522626. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். இன்றும் என்றும் நமக்கு பொன்னிறம் சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் பொன்னிறம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. இன்றும் நமதே என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு பொன்னிறம் சில்ஸ் இருக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் பொன்னிறம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. இன்றும் நமதே என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. காலாப்பட்டில் தற்போது மூடப்பட்டுள்ள கெம்பேப் தொழிற்சாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி CITU தொழிற்சங்க தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அருகே உள்ள காலாப்பட்டில் கடந்த 25 ஆண்டுகளாக இயங்கி வரும் கெம்பேப் தொழிற்சாலையில் இதுவரை எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத நிலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி லேசான குளோரின் கசிவு காரணமாக தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதால் அங்கு வேலை செய்து வந்த 1200 தொழிலாளர்கள் குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தற்போது அரசு உத்தரவின்படி எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சாலையை மீண்டும் திறந்து தொழிலாளர்கள் வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை கெம்பேப் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் CITU தொழிற்சங்க தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவிகளை அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த 31 குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஷாஜகான் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவி தொகையினை வழங்கினார். இதில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் இட்லி குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் சாலையில் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் கலந்து கொண்டு இட்லி குக்கர்களை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை பூசி தொகுதியில் திருமண பதிவு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சரஸ்வதி திருமண மண்டபத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் கலந்து கொண்டு திருமண பதிவு சான்றிதழுடன் தாம்பூலத்தினை வழங்கினார். இதில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். யார் நல்லது செய்தாலும் அதனை பாராட்ட வேண்டிய மனது இருக்க வேண்டும் என அமைச்சர் வல்சராஜ் கூறியுள்ளார். புதுவை கோரிமேடு அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆண்டு விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. டீன் வாசுதேவையா வரவேற்புரையாற்ற பதிவாளர் கோபால் ஆண்டறிக்கை வாசித்தார். தலைமை செயலர் சந்திரமோகன், சுகாதாரத்துறை செயலர் ராஜு ஆகியோர் வாழ்த்துரை வழங்க விழாவிற்கு தலைமை தாங்கி பேசிய அமைச்சர் வல்சராஜ், பொதுவாக யார் நல்லது செய்தாலும் அதனை பாராட்டும் மனதிருக்க வேண்டும் எனவும் தாங்கள் பதவிக்காலம் முடிவடைய போவதால் நலவழித்துறை சார்பில் நடைபெறும் கடைசி விழா இதுவாகத்தான் இருக்கும் என நினைக்கிறேன் என்றார். அந்த அமைச்சர் முறையில் என்னுடைய சர்வீஸ் இப்ப எனக்கு முடிய போகுது. இனி மே மாசத்துல நம்ம புதுசா தேர்தலுக்கு போட்டியிட போகுது. ஆனா தேர்தலுக்கு வரும்போது நம்ம எப்போதுமே ஒரு அக்கௌண்ட் புக் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாம் மார்ச் மாசத்தோட இந்த அக்கௌண்ட் புக் எல்லாம் பார்த்து கணக்கு கொடுக்கணும். ஒன்று சேல் டாக்ஸில் கொடுக்கணும், இல்லைன்னா இன்கம் டாக்ஸில் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட் புக்கு மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க போகுது. மக்கள் இந்த அக்கௌண்ட் புக்கெல்லாம் பார்ப்பாங்க. இதுல யாரு என்னென்ன பண்ணியிருக்கு, நல்லது எப்படி எது பண்ணியிருக்கு, கெட்டது எவ்வளவு பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் பழைய காலத்துல இவருக்கெல்லாம் தீர்மானிக்க போறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசியல் என்பது அவ்வளவு சாதாரண கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க முக்கியம். நம்ம நாடை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஒரு வித்தியாசமான ஊர். புதுவைக்கும் நீங்க எடுத்து பார்த்தா வித்தியாசமான ஒரு ஊர் தான் புதுவை. ஏனென்றால் 5 ஒபிஷியல் லாங்குவேஜ் இருக்கிற ஒரே ஒரு ஊர் இந்தியாவிலேயே புதுவை மட்டும்தான். அதனாலதான் நான் மலையாளி, யாதி வேதவம்சி நார்த் இந்தியன், இவர் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கு, தமிழ் ஆளு நிறைய இருக்கு. இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மினி இந்தியா தான் புதுவை என்பது. இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் மையம் உள்ளதென்ற அமைச்சர், இந்தியாவில் உள்ள 8 மருந்து ஆளுநர் கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இந்த கல்லூரியும் தேர்வு பெற்றிருப்பது பெருமைக்குரியது என்று பேசியதுடன் ஆண்டு விழா குறுந்தகட்டை வெளியிட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவையில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த தின விழாவினை முன்னிட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 63வது பிறந்த தின விழா புதுவையில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் செயலாளர் அன்பழகன் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதன் பின்னர் உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், இணை செயலாளர்கள் ரவீந்திரன், மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் உமாபதி, துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் கடந்த 2 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி பின்தங்கியிருப்பதாக முன்னாள் முதல்வர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை இந்திரா நகர் தொகுதி முத்திரையர் பாளையத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் தேர்தல் ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி பேசுகையில், ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை பதவியில் இறக்கிய பின்னர் அமைச்சர் அனைவரும் முதல்வர் என்று தற்போதைய முதல்வர் கூறியது வேடிக்கையாக இருந்தது எனவும், தனக்கு பிறகுள்ள ஆட்சியில் வேலை வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் புதுவையின் பொருளாதாரம் பின்தங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். தான் முதல்வராக இருந்தபோது அனைத்து மக்களும் சந்தித்து குறைகளை கூறி வந்த நிலைமை தற்போது மாறிவிட்ட நிலையில் முதல்வர் அமைச்சர்களை பொதுமக்கள் சந்திக்க முடியவில்லை என்ற ரங்கசாமி, மாற்று ஆட்சியை அமைக்க வேண்டுமென மக்கள் விரும்பியதால் தான் புதிய கட்சி துவங்கப்பட்டுள்ளது எனவும், எனவே வருகின்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரசின் வேட்பாளர்களுக்கு மக்கள் 100% வெற்றியை தர வேண்டும் என்றார். கூட்டத்தில் என்ஆர் காங்கிரசின் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். நான் சொல்றேன், எனக்கு எல்லா புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதியுமே நம்ம தொகுதி தான்.
முன்னேற்றம் அடைய வேண்டும் தான் எங்களுடைய எண்ணம். ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அப்படிதான் ஒரு எண்ணம் வரும். அதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் புதுச்சேரி மாநிலத்துடைய மக்களுக்காக, புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக, புதுச்சேரி மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்காக, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் எந்தவித சிரமமின்றி வாழ்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய பிள்ளைகள் நல்ல கல்வியை பெறுவதற்காக, உயர்ந்த கல்வியை பெறுவதற்காக, இது போன்ற பல திட்டங்களை 7 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பிருந்த 7 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்து அதனை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். இப்படி எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த நிலையில் நிர்வாகம் இருந்ததால் நமக்கு 3 முறை சிறிய மாநிலங்களில் சிறந்த மாநிலமாக இந்தியா டுடே பத்திரிகை விருது வழங்கியது. 3 முறை. அப்போ ஒரு நல்ல மாநிலமாக நம்முடைய மாநிலம் முன்னேற்றம் அடைந்தது. தனி நபர் வருமானம் உயர்ந்திருந்தது. தொழில் வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி பல வகையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றம் அடைய நாம் கொண்டு வந்த திட்டங்கள் உதவியாக இருந்தது என்று நிச்சயமாக சொல்லலாம். எல்லோரும் எளிதாக பார்க்கக்கூடியவர்கள், பார்த்து பேசக்கூடியவர்கள், குறைகளை சொல்லக்கூடியவர்களை பேசுகின்ற ஒரு சட்டமன்றமாக அந்த 7 ஆண்டு காலம் திகழ்ந்தது என்பது, சட்டமன்றம் திகழ்ந்தது என்பது யாரும் மறுக்க முடியாது. யார் நினைச்சாலும் குறை சொல்லலாம். அந்த குறை நிவர்த்தி செய்கின்ற நிலையில் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று முதல்வர் பதவியிலிருந்து இறக்க வேண்டிய தலைமையினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நாம் முதல்வர் பதவியிலிருந்து இறங்கினோம். முதல்வர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அடுத்து வந்த ஆட்சி, இந்த 2 காலத்தில் இருந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து மக்களுக்கும் தெரியும். யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்னென்ன திட்டங்கள்லாம் வந்ததோ, செயல்பட்டு இருந்தோ, அது தடைப்பட்டது. அது சரியா செய்ய முடியாத நிலை. புதிய திட்டம் ஏதாவது இருக்கிறதா பார்த்தா அதுவும் இல்லை. அதனால எந்தவித ஒரு பயணம் இல்லாமல், எந்தவித ஒரு வளர்ச்சியும் புதுச்சேரிக்கு இல்லாமல் இந்த 2.5 ஆண்டு காலம் ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனி நிலையில் தன்னுடைய முடிவை எடுத்து செயல்படுகின்ற நிலையில், ஏன்னா இது அவங்களே சொன்னது, நாங்க எல்லாமே நாங்க முதலமைச்சர் மாதிரி தான், இதுல ஒரு முதலமைச்சர் இல்லை, நாங்க எல்லாமே முதலமைச்சர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த நிர்வாகம் இருந்தது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறியலாம். அப்ப எப்படி இருக்கும்? ஒரு சரியான கட்டுப்பாடு நிர்வாகம் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் புதுச்சேரிய வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. ஏதாவது ஏழை எளிய மக்களுடைய பொருளாதார உயர்வு ஏற்பட்டதா? வேலை வாய்ப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா? இப்படி நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது புதுச்சேரி எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல், முன்பு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சின்ன இடமா புதுச்சேரி இருந்தாலும் எல்லோருக்கும் இந்தியாவில் தெரிகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலையில், அதாவது ஒரு எதுவும் இல்லை. ஒரு சிலருக்கு ஏதோ தனிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு செய்து கொள்கின்ற நிலையில் இருந்தாலும் ஒரு பொதுவான மக்களுக்கு தேவையான நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் நாம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக ஒரு புதிய கட்சி தொடங்க வேண்டிய நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடங்கப்பட்டது. மக்களுடைய விருப்பம், தொடங்க வேண்டும் என்ற கட்டாயம் மக்கள் எழுப்பிய குரல். ஏன் என்று சொன்னால் அந்த 2 ஆண்டு நிர்வாகம் எப்படி இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது இப்படியே போயிட்டு இருந்தா புதுச்சேரி என்ன ஆகும் என்ற ஒரு அச்சம், ஐயம். அதனால இது புதுச்சேரி மாநிலத்தை மீண்டும் ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு ஒரு புதிய கட்சி தேவை என்ற ஒரு எண்ணம் எல்லோருடைய மனதிலும்
ஏற்பட்டது. அந்த நிலையில் ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டது. அதான் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம். நிலையில் கட்சி தொடங்கப்பட்ட நிலையில் இப்பொழுது நாம் எண்ணுகின்ற ஒரு நல்லாட்சியை கொண்டு வருகின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. அது வர இருக்கின்ற தேர்தல். அந்த தேர்தல் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தல். அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்ற தேர்தலை நாம் உடனடியாக சந்திக்க இருக்கின்றோம். இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரவைக்கு சார்பாக போடப்படுகின்ற வேட்பாளர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. வெற்றி பெற செய்து ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் தான் புதுச்சேரி மக்களுடைய வாழ்வையும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக அமைய முடியும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதழ்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதழ்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaragova Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு, விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேலுக்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So summer வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம். 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் விரோத போக்கு மற்றும் அரசு ஊழியர் விரோத போக்கினை கண்டித்து அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தினர் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தினர். காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத நடவடிக்கையை கண்டித்தும் 14 முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கத்தினருடன் இணைந்து பாராளுமன்றம் நோக்கி புதன்கிழமை அணிவகுப்பு பேரணி நடத்தப்பட்டது. இதனையொட்டி அதே நாளில் புதுவை மாநிலத்திலும் மக்களின் பொதுவான கோரிக்கையோடு சங்க கோரிக்கையையும் வலியுறுத்தி அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் சுதேசி மில் அருகில் இருந்து பேரணியாக சென்று துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்தனர். இதேபோன்று விலைவாசி உயர்வு உட்பட மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை கண்டித்து இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் ஒருமைப்பாட்டு ஆர்ப்பாட்டம் அண்ணா சாலையில் புதன்கிழமை நடைபெற்றது. இதற்கு பொதுச் செயலாளர் மோதிலால் தலைமை தாங்க கிராமப்புற தொழிலாளர் இயக்க மாநில அமைப்பாளர் சங்கரன் விளக்க உரையாற்றினார். இதில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதேபோல் விலைவாசி உயர்வினை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் புதுவை தபால் நிலையம் எதிரில் ஆர்ப்பாட்டம் புதன்கிழமை நடத்தப்பட்டது. இதில் INTUC, AITUC, CITU உட்பட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். புதுவை வந்த ரஷ்ய தூதர் நிக்கோலே ஏ லிஸ்டோபடோ துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தென்னிந்தியாவிற்கான ரஷ்ய தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிக்கோலே ஏ லிஸ்டோபடோ சென்னையில் பதவியேற்ற பின்னர் தென் மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்படி புதன்கிழமை மாலை புதுவை வந்த அவர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது அவருக்கு துணைநிலை ஆளுநர் நினைவு பரிசினை வழங்கிய பின்னர் புதுவையின் பல்வேறு பகுதியை ரஷ்ய தூதர் சுற்றி பார்த்தார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது.
நாளைய வானிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் எனவும் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கருவடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு சாலை மறியல். எம்எல்ஏ விஸ்வநாதன் உட்பட 79 பேர் கைது. ஓட்டலில் புகுந்து புது மாப்பிள்ளையிடம் கொள்ளை. கேமராவில் பதிவான படங்களை வெளியிட்டு தனிப்படை போலீசார் சென்னையில் வேட்டை. லாஸ்பேட்டையில் சிவக்கொழுந்து போட்டியிட சீட் கேட்டு காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை. முடிவெடுக்க முடியாமல் தொண்டர்கள் குழப்பம். யார் நல்லது செய்தாலும் பாராட்டுவது அவசியம். அன்னை தெரேசா சுகாதார ஆராய்ச்சி நிறுவன விழாவில் அமைச்சர் வல்சராஜ் அறிவுரை. ஜெயலலிதா பிறந்த நாள் விழா இன்று கொண்டாட்டம். ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி புதுவையில் அதிமுகவினர் உற்சாகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.